துதிப்பு அந்நிய பாஷையில் துதிப்பது, dancing in tongues, அந்நிய பாஷையில் நடனமாடுவது, Bible reading in tongues, அந்நிய பாஷையில் வேதத்தை வாசிப்பது, fasting in tongues, அந்நிய பாஷையில் உபவாசிப்பது, crying in tongues, அந்நிய பாஷையில் அழுவது, laughing in tongues, அந்நிய பாஷையில் சிரிப்பது, prophesying in tongues, தீர்க்கதரிசனம் அந்நிய பாஷையில் தீர்க்கதரிசனம் சொல்வது, tongues. பாச அந்நிய பாஷை. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக்கை குறித்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் புதுசா அதை கண்டுபிடிச்சு புதுசான குழப்பங்களை கொண்டு வர்றதுல இன்னைக்கு பலர் கில்லாடிகளா இருக்கிறாங்க. எவ்வளவு தெளிவா சில விஷயங்களை சில சத்தியங்களை பேசினாலும் கூட இந்த பர்டிகுலர் சத்தியத்தை ஏனோ தெரியல மடைமாற்றி அதை கொஞ்சம் தவறுதலாகவே நிரூபிக்க முயற்சி செய்கிற கூட்டம் இருக்குது. இதை குறித்து அதிகமா வேதாகமத்தில் இல்லாத சொற்களை மிகைப்படுத்தி ஆரம்பத்தில் கூறினவர் பார்த்தீங்கன்னா எசேக்கியா பிரான்சிஸ். இது வல்லமையின் பாஷை, இது அற்புதத்தின் பாஷை, இது விடுதலையின் பாஷை, இது பணத்தை சம்பாதிக்கும் பாஷை, இப்படியெல்லாம் இந்த அந்நிய பாஷை குறித்து புதுசா ஏதாவது வார்த்தையை போட்டு ஒட்டு மொத்தமா எல்லாமே அந்நிய பாஷை தான்ப்பா, உன் வாழ்க்கையில என்னென்னலாம் வேணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் திறவுகோள் இந்த அந்நிய பாஷை தான் அப்படின்னு போதிச்சவர் தான் எசேக்கியா பிரான்சிஸ். இது ஒரு கள்ளத்தனமான உபதேசம் தான். ஏன்னா பைபிள் அப்படி இல்லை. நான் சொல்ற விஷயத்தை நல்லா நுட்பமா நோட் பண்ணிக்கங்க. வேதாகமத்துக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை நாம் விசுவாசித்து விடக்கூடாது. வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான வரம். அந்த வரத்தை உடையவர்களாக அன்றைய அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அது பெருசா பிரயோஜனப்பட்ட விஷயத்தை நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அந்த வரம் தவறுதலாக பயன்படுத்தப்பட்ட போது அதை கண்டித்து நிருபத்தில் எழுதுறது தான் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அந்த இடத்துல தராசுகளிலே ரெண்டையும் வச்சு பேசுறாரு. ஒன்று அந்நிய பாஷை, இன்னொன்று தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசன வசனத்தை உடையதுதான் பெருசு, அந்நிய பாஷை ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா அப்படிங்கிறத அங்க பேசுற விஷயம் தான் அந்த 1 கொரிந்தியர் 14. நீங்க 1 கொரிந்தியர் 14 நல்லா வாசிங்கன்னா பேசுவார். உன்னிலும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் பெரியவனா இருப்பான் அல்லவா அப்படின்லாம் பவுலடிகள் பேசுற விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப பவுலடிகள் ஒரு நோக்கத்துக்காக அந்த 14ஆம் அதிகாரத்துல விளக்கப்படுத்துறாரு. அதாவது தீர்க்க தரிசன வரத்தை நீங்க அதிகமா நாடணும். அந்நிய பாஷையை நீங்க பேசும்போது அது உங்களுக்கு வேணா பக்தி விருத்தியை உண்டாக்கும், சபைக்கு எந்த பக்தியத்தை விருத்தியை உண்டாக்காது அப்படிங்கிற தோரணையில தான் அந்த முழு அதிகாரத்தையுமே பவுலடிகள் பேசியிருப்பாரு. ஆனா தொடர்ச்சியாக பலர் குழப்பிக்கிட்டே வர்றாங்க. நான் ஏற்கனவே அதான் சொல்லுவேன், அந்நிய பாஷை குறித்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு பாஷைகளை ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்தார். இதே பாஷைகளை ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா குழப்பமாக கொடுப்பார். அதுதான் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 11. இதை சொல்லும்போது சிலர் புரிந்து கொள்ளாம சிலர் கமெண்ட் எல்லாம் அந்த முதல் வீடியோல போட்டீங்க. அந்நிய பாஷை குறித்து நான் போட்டிருக்க முதல் வீடியோல நான் கொடுத்தது என்னன்னா, ஆதியாகமம் 11லும் இதே போன்ற பாஷைகளை தேவன் கொடுத்தார் அன்றைக்கு இருக்கிற ஜனத்துக்கு. ஆனா அது குழப்பமாக முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரே பாஷையாக இருந்தாங்க, ஒரே மக்களாக இருந்தாங்க. பெருமை வந்துச்சு. பெருமை வந்த போது தேவன் என்ன செய்யறாரு? பாஷைகளை அவர்களுக்குள்ள தாறுமாறாக மாற்றுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷைகளை பேசும்போது ஒருவர் பேசுகிற பாஷை ஒருவருக்கு புரியாததுனால அங்க சிதறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே கடவுள் பாஷைகளை அவர்களுக்கு கொடுத்தது குழப்பத்தை கொண்டு வந்தது. அதனாலதான் அதை பாபேல், குழப்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்த. ஆனா புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அதே மாதிரிதான் பாஷைகளை பேசுறாங்க மக்கள். ஆனா அந்த பாஷை ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் அந்தந்த பாஷை பேசக்கூடிய மொழிகளிலே இவர்கள் பேசி அவர்களுக்கு சத்தியத்தை, தேவனுடைய மகத்துவத்தை அறிவிக்கிறாங்க. நம்ம அதை தான் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆனா பலர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அப்போஸ்தலர் 2லே அவங்க பேசுனது வேற, அதுதான் மத்தவங்க பேசுற லாங்குவேஜ், அதை மற்றவர்கள் பேசுற மொழி. ஆனா பவுலடிகள் 1 கொரிந்தியர் 14 சொல்லப்பட்டது வேறங்க. அதுவும் நீங்க அப்போஸ்தலர் 2லையும் சொல்லப்பட்டதெல்லாம் அது வேற இது வேறங்க அப்படிம்பாங்க. ஆனா நீங்க நல்லா வாசிங்கன்னா அங்க எந்த பத்தி பேசுறாரோ அதை பத்தி பவுலும் 14ஆம் அதிகாரத்திலையும் பேசுறாரு. ஆனா புரிய வைக்கும்படி சில வார்த்தைகளை பேசுறாரு. சிலருக்கு அது புரியல, அவ்வளவுதானே ஒழிய ரெண்டுமே ஒண்ணுதான், மற்றவர்கள் பேசுற மொழிதான். அங்க எப்படி அந்நிய பாஷைன்னு எழுதியிருக்குதோ 1 கொரிந்தியர் 14லையும் அதே அந்நிய பாஷைன்னு தான் எழுதியிருக்குது. அந்நியர்கள் பாஷை வேற்று மொழி, மற்றவர்கள் பேசக்கூடிய மொழி. அதேதான் இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலும் பேசுவார். நவமான பாஷை. நவமான பாஷைனா எனக்கு தெரியாத மொழிகளிலே பேசுவது. இப்ப எனக்கு தாய்மொழி மட்டும் தான் தெரியும், தமிழ் மட்டும் தான் தெரியும். அப்ப மற்ற மொழிகள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத மொழிகளிலே நாம் பேசுகிற மற்ற லாங்குவேஜ்ல பேசுறதை குறித்து தான் மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலையும் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நவமான பாஷை என்றால் என்ன? எனக்கு தெரியாத மொழிகளிலே நாம் பேசுவது. அதைத்தான் அப்போஸ்தலர் 2லே அன்றைக்கு பேதுருவுக்கோ யோவானுக்கோ மற்ற அப்போஸ்தலர்களுக்கோ தெரியாத மொழிகளிலே பேசினாங்க. அவங்க என்னென்ன மொழியை பேசினாங்கன்னு அப்போஸ்தலர் 2லே கீழே கொடுக்கப்பட்டுருச்சு. என்ன பேசினாங்கிறத முதற்கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுருச்சு. சரி, இப்ப வாங்க, இப்ப அது வேற 1 கொரிந்தியர் 14 வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு எந்த வேத ஆதாரமும் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க பாருங்க. 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்ப நல்லா கவனிங்க. ஆவியானவர் ஃபர்ஸ்ட் உள்ள இறங்குறாரு. ஆவியானவருக்குள்ள 9 வித வரமும் இருக்குது. பர்டிகுலரா அந்த குறிப்பிட்ட இடம், அந்த இடத்தை நல்லா நோட் பண்ணுங்க.
அப்போஸ்தலர் 2 இருக்கிற இடம் வேற, 1 கொரிந்தியர்கள் புஸ்தகத்திலே அந்நிய பாஷை குறித்து பேசப்பட்ட இடம் வேற. இந்த ரெண்டையும் நீங்க நோட் பண்ணா மட்டும்தான் இதனுடைய சத்தியம் உங்களுக்கு சரியா புலப்படும். இங்க பெந்தகோஸ்தே பண்டிகை பல மொழிகளை அறிந்த யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்ப பல மொழிகளை, பல பாஷைகளை மற்றவங்க பேசுற அந்த மொழிகள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் இந்த 12 பேரும் அல்லது அந்த 120 பேரும் பேசும்போது இவங்களுக்கு அங்க புரிஞ்சிச்சு, அங்க குழப்பமே இல்ல. ஆதியாகமம் 11 குழப்பம் ஏற்பட்டுச்சு பாஷைகளை பேசும்போது. இங்க பாஷைகளை பேசும்போது குழப்பமே இல்ல, தெளிவு உண்டானுச்சு. இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோமே, தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச கேட்கிறோமேன்னு கேட்டு அவங்க எல்லாரும் ஆர்வமா வர்றாங்க. ஆதியாகமம் 11 செதறி ஓடிட்டாங்க பாஷைகளை பார்த்த உடனே. இங்க பாஷைகளை அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டில இருந்து பேசணும் உடனே ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ம மொழியில பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஈர்க்கப்பட்டு வர்றாங்க. இந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரம். அப்ப இந்த ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. இங்க இவங்க பேசினது என்னது? ஆவியானவர் கொடுத்த வரம். இந்த வரத்தை குறிச்சுதான் பவுல் பேசும்போது 12ஆம் அதிகாரத்திலேயே ஆவியானுடைய வரம் 9 விதமான வரத்தை குறிச்சு எழுதுறாரு. அப்ப 12ஆம் அதிகாரத்துல, அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அதையும் வரம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இது வேற அது வேறன்னு நீங்க சொல்றது தப்பான விஷயம். இது பலர் சொல்றாங்க. ஜேக்கப் ஜெயராஜயா கூட சமீபத்துல இந்த உளறல் பாஷைக்கு முட்டு கொடுத்தது போல, உளறல்வது ஒரு சரியான விஷயத்தை போல, உளர்ற மொழிங்கிறது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதுதான் அப்படிங்கறத குறிச்சு அதை நீங்க குழப்பிக்கிறாதீங்க. இது வேற அது வேற. அது லாங்குவேஜ் ஒத்துக்கிறேன். ஆனா 14ல சொல்லப்பட்டது, 1 கொரிந்தியர் 14ல சொல்லப்பட்டது இந்த மாதிரி நம்ம உளறதான் ரிகாலா தூரா பாகா சந்தானா ரபாதா இப்படி உளறதுதான் அப்படின்னு அவர் சாதிச்சாரு. ஆனா உளறதை குறித்து 14ஆம் அதிகாரத்துல இல்ல. நல்ல கவனிங்க. பேசிக்கொண்டிருக்கிற நானும் கூட அறியாமையில 10 வருஷம் இந்த உளறல் மொழியை பேசிக்கொண்டிருந்தவன் தான். நானும் நீங்கள் எப்படி பெற்றீர்களோ அதே போலதான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் தான் இதை தந்தாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசின நாட்களும் உண்டு. ஆனா வசனம் என்ன விடுவிச்சிச்சு. இந்த உளறல் பாஷையினால்தான் இன்னைக்கு நிறைய சத்தியங்களை தவறா உபதேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த உளர போய் தான் இந்த உளறதுல நம்பிக்கை கொண்டதுனால தான் இந்த வெறும் அந்நிய பாஷை இந்த ஒரு வார்த்தை மட்டும் வச்சுட்டு இது அற்புத பாஷை, இது வல்லமை நிறைந்த பாஷை, இது அக்கினி பாஷை, இது ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற பாஷை, இது நோய் தீர்க்கும் பாஷை, மன அழுத்தங்களை நீக்கும் பாஷை இப்படின்னு சும்மா போட்டு எதோ உழப்புறாங்க இந்த அந்நிய பாஷை. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பைபிளே இல்ல. துதிப்பு, அந்நிய பாஷையில் துதிப்பது, dancing in tongues, அந்நிய பாஷையில் நடனமாடுவது, Bible reading in tongues, அந்நிய பாஷையில் வேதத்தை வாசிப்பது, fasting in tongues, அந்நிய பாஷையில் உபவாசிப்பது, crying in tongues, அந்நிய பாஷையில் அழுவது, laughing in tongues, அந்நிய பாஷையில் சிரிப்பது, prophesying in tongues, தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷையில் தீர்க்கதரிசனம் சொல்லுவது, tongues. பாஷை அந்நிய பாஷை. அதாவது வேதாகமத்துல நீங்க வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நான் தூதர் பாஷைகளை பேசினாலும் அப்படின்னு அன்பை நிலைநாட்டும்படி பவுல் குறிப்பிடுறாரு. உடனே தூதர் பாஷைக்கு வந்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. பைபிள்ல எந்த இடத்துலயுமே தூதர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பாஷை இருந்ததாக எங்குமே வேதத்துல இல்ல. தூதர்கள் அன்னைக்கு மக்களோடு பேசினாங்க. அவங்கவங்க பேசின மொழியில தான் தூதர்களும் பேசி அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொன்னாங்க ஒழிய தூதர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பாஷை இருந்ததாக வேதத்துல எங்குமே கிடையாது. அப்படி தூதர்களுக்கு தனித்துவமான பாஷை தேவையாங்கிறதெல்லாம் ஒரு தனி ஆராய்ச்சி, அதை விட்டுருங்க. ஆனா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல தூதர் பாஷைகளை பேசினாலும் என்கிறது என்னன்னா ஒரு உயர்வு நவிர்ச்சி அணியில பேசுறாரு. இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லும்போது தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் முடியாது தம்பி அப்படின்னு பேசுற பாத்தீங்களா, அதனால உயர்வு நவிர்ச்சி. ஒரு விஷயத்த ரொம்ப தூக்கி பேசி ஒரு கருத்தை சொல்ல வருவதற்காக நான் தூதர் பாஷையே பேசினாலும் எனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட்டு அன்னதானம் கொடுத்தாலும் இந்த பாணியில பவுல் பேசுறாரு. அவ்வளவுதான் சத்தியத்தை. அன்புதான்ப்பா முக்கியம், உனக்கு அன்பு விட்டால் ஒன்றும் கிடையாதுப்பாங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி உயர்வு நவிர்ச்சி அணியில பேசப்பட்ட அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பேசுற இந்த அந்நிய பாஷையை இது தூதர் பாஷைங்க, இது பரலோக பாஷைங்க, இது அக்கினி பாஷைங்க, இது வல்லம பாஷைங்க, இது அற்புதத்தின் பாஷைங்க, சகலத்துக்கும் திறவுகோள் பாஷைங்க அப்படின்லாம் சொல்லுவது ஒரு மிகப்பெரிய கள்ளப்போதனையிலும் ஒரு கேடுகட்ட கள்ளப்போதனை. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதீங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்ப பெரும்பான்மையா இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வேற இது வேறன்னு இவங்க கொண்டு வந்து வைக்கிறதுனுடைய பிரதானமான வாதம் இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் உள்ள 2வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், இந்த ஒரு வார்த்தை ஆவியினாலே ரகசியத்தை பேசுறான். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 2 அவங்க பேசப்பட்ட போதும் பேசின அவங்களுக்கு தாங்கள் என்ன பேசுறோங்கிறது தெரியல. அவங்க ஆவியினால் நிரம்பி பேசினாங்க. நல்லா நோட் பண்ணணும். நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா கேட்டவங்க தான் நம்ம பாஷையில இவங்க பேசுறாங்களே அப்படின்னு என்னென்ன பாஷையிலன்னு கீழே குறிப்பிடப்பட்டுச்சே ஒழிய பேசுனவங்களுக்கு தாங்க என்ன பாஷை பேசணும் அப்படின்னு தெரியல. இப்ப எனக்கு தமிழ் மட்டுமே தெரியற நானு ஒரு 10-20 பாஷையில நான் ஆவியானுடைய அந்த வரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு பேசலாம். ஹிந்தி, உருது, தெலுங்கு, கன்னடம். ஆனா நான் என்னென்ன மொழிகளை பேசுறேன் எனக்கு தெரியல. ஆனா என் பேச்சை கேட்கிற மற்றவர்கள் தான் நான் என்ன மொழியை பேசுறேன் அப்படிங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் 2 அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இந்த இடத்துலயும் பவுல் ஏனெனில் அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் என்ன சொல்ல வர்றாருன்னா
அவனுக்கு அந்நிய பாஷை பேசும்போது அவனுக்கு தான் என்ன மொழியில பேசுகிறேன் என்பது புரியல. அதைத்தான் இங்க அவன் ரகசியத்தை பேசுறான்னு சொல்ல வர்றாரு. இதை நீங்க கீழே உள்ள வசனத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது இது புரியும். ஏன் அப்படின்னா அந்நிய பாஷை வரம் என்பது வரங்களின் பட்டியல்ல 8வது வரம். நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஆவியானுடைய வரத்தை பட்டியல் போடும்போது அந்நிய பாஷை வரம்ங்கிறது 8வது வரமாக வருகிறது. தனியா ஒரு வரம் என்ன வரம்னு கேட்டீங்கன்னா அந்த அந்நிய பாஷையை வியாக்கியானப்படுத்துகிற வரம். கர்த்தருடைய வரத்துல பாருங்க, தனியா அந்த மொழி, நான் என்ன மொழியை பேசினாலும் அதை நானே வியாக்கியானப்படுத்துகிற ஒரு வரம்ங்கிறது தனித்துவமான வரமாக தான் தேவன் அதை வச்சிருக்கிறாரு. நான் பேசும்போது அது எனக்கே வர்றதில்லை, வியாக்கியான வரம் தனியாக வச்சிருக்காரு. பவுலடிகளுக்கு அந்த வியாக்கியான வரம் இருந்துச்சு. பவுலடிகளே அதையும் இந்த அதிகாரத்துல குறிப்பிடுவார். நான் அநேக பாஷைகளை பேசுகிறேன், அதனாலதான் பவுலடிகள் சொல்லுவாரு, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அதாவது நான் மற்ற லாங்குவேஜ்ல நான் பேசுறேன், அப்படி நான் ஆவியோடு பாடும்போதும் கருத்தோடும் பாடுவேன். என்ன அர்த்தம்? நான் பேசுற அந்த லாங்குவேஜினுடைய அர்த்தத்தையும் சொல்லி நான் உங்களுக்கு நான் பாடுறேன் அப்படிங்கிறார். அப்ப பவுலடிகளை பாருங்க, மற்ற மொழிகளையும் இவர் பேசுகிறார், அந்த மொழிகளின் அர்த்தத்தையும் இவர் விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார். அதுதான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்ப நீங்க பேசப்படுகிறது ஒரு மொழியாக இருக்கிற பட்சத்துல இது சாத்தியமா இருக்குமே ஒழிய, மொழி இல்லைன்னா எதையோ ஒண்ணு உர்ராபா லஷாந்தர்ரா கதர்ரா ஷாந்தது இப்படின்னு வளர்ந்துக்கிட்டே போக வேண்டியதான். இதுக்கு உங்களுக்கும் விளக்கம் தெரியாது, கேட்கிற எவனுக்குமே விளக்கம் தெரியாது. அதனாலதான் பவுலடிகள் நீங்க கொடுக்கும்போது அது ஒரு படிநிலையில கொடுக்கிறாரு. நீங்க அந்நிய பாஷை பேசணும்னு விரும்புனீங்கன்னா பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா சபையில ஒரு ஒழுங்கும் கிரமமாக பேசுங்க. அதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். உங்க பைபிள் எடுத்து நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வாசிங்க. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராக பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இந்த வசனம் இது பவர் மொழிபெயர்ப்புல இப்படி வாசிக்கிறோம். பொது மொழிபெயர்ப்புல அது எப்படி எழுதியிருக்குது, சமகாலத்தில் உள்ள மொழிபெயர்ப்புல இது தெளிவான ஒரு மொழிபெயர்ப்பு. அதை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். 27ஆம் வசனத்துல எவராவது வேறொரு மொழியில் பேசுவதாய் இருந்தால், ரொம்ப தெளிவா இருக்குது. ஏதோ இது கடவுள்கிட்ட ரகசியத்தை பேசுகிற மொழி அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. இது யாருக்குமே தெரியாத ஒரு மொழி, கடவுளுக்கு நமக்கு மட்டும்தான் தெரிகிற மொழி, பிசாசுக்கு மறைவாய் இருக்கிற மொழி அப்படிலாம் வேதத்துல எங்கேயும் இல்ல. பவுலடிகள் புரியும்படி சில வார்த்தைகளை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல குறிப்பிடுறாரு. அதை உண்மையான விளக்கத்தோடு புரிஞ்சுக்கிட்டோம்னா இது மற்றவர்கள் பேசுற மொழிதாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே அதிகாரத்துல தானே இதையும் பேசுறாரு பவுலடிகள். எவராவது வேறொரு மொழியில் பேசினது உண்டானால், இப்ப ரகசிய மொழியில் பேசினது உண்டானால் அப்படின்னு பவுல் எழுதல. அங்க ரகசியத்தை பேசினாலும் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு வேற அர்த்தம். ஏன்னா யாருக்குமே சுத்தி உள்ளவனுக்குலாம் அந்த மொழி புரியல. கடவுள்கிட்ட நீங்க என்ன மொழி பேசினாலும் புரியுங்கிறக்காண்டி தான் ரகசியத்தை பேசினாலுங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார். ஆனா அந்நிய பாஷை என்பது கடவுளும் நாமும் மட்டும் தொடர்பு கொள்ற மொழி இல்லை. அந்நிய பாஷை என்பது மற்றவர்கள் பேசுகிற மொழி. நல்லா கவனிங்க, 27ஆம் வசனம். எவராவது வேறொரு மொழியில் பேசினதா இருந்தால் 2 பேரோ அல்லது 3 பேரோ மட்டும் அப்படி பேசட்டும், அவர்கள் ஒவ்வொருவராக பேச வேண்டும், யாராவது ஒருவர் மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும். ரொம்ப தெளிவா இருக்குது பொது மொழிபெயர்ப்புல. இது சாதாரண ஒரு மொழிபெயர்ப்புல இருக்குது. இப்ப இல்ல, ரொம்ப காலமாவே இந்த மொழிபெயர்ப்பு இருக்குதா, அது நிறைய பேர் இந்த மொழிபெயர்ப்பு இப்ப யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா சில வசனங்கள் நமக்கு புரியாம இருக்கிறது காரணமும் இந்த மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம். ஏன்னா நிறைய சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு இருக்கனால, இலக்கண நடையோடு கூட நாம் வைத்திருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனால சில வசனங்கள் சரியாக நம்ம புரியறது இல்லை. ஆனா இந்த பொதுவான மொழிபெயர்ப்புல ஈஸியா நம்ம வாசிக்கிறோம். 2 பேர் அல்லது 3 பேர் அந்நிய பாஷை பேசுறதா இருந்தா சபையில பேசலாம், இன்னொருத்த விளக்கம் சொல்லட்டும், இன்னொருத்த மொழிபெயர்ப்பு செய்யட்டும்னு எழுதியிருக்குது. இப்ப நம்ம சபைகளிலேயே வெளிநாட்டில் இருந்து ஒருவரை கூட்டி கொண்டு வந்தா ஒருத்தர் மொழிபெயர்ப்பு செய்வாரு. இந்த மாதிரி விஷயத்தை தான் பைபிள் சொல்லுது. அது ஒரு மற்றவர்கள் பேசுகிற மொழியை குறித்து தான் பவுலடிகள் இங்க விளக்குறாரு. சோ கீழே நீங்க சொல்லும் போது பாருங்க, இந்த 2ஆம் வசனத்தை முழுமையா முடிக்கிறேன். ஏனெனில் அந்நிய பாஷைகள், அதாவது மற்றவங்க பேசுற மொழியில பேசும்போது ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் என்ன அர்த்தம்? பேசுற இவருக்கு புரியல, இவர் வேற ஒரு மொழியில பேசினதா? ஏன்னா இவருக்கு அந்த பாஷைகளை வியாக்கியானப்படுத்துற வரம் இல்லை, வெறும் அந்நிய பாஷை வரம் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கிறனாலதான் அந்த வார்த்தையை சுட்டிக்காரு. ஏன்னா கொரிந்திய சபையில இதுதான் பிரச்சனையே. இப்ப அப்போஸ்தலர் 2 மற்றவங்க பூரா ஏகப்பட்ட மொழியை தெரிஞ்சவங்க வந்தாங்க, இவங்க பேசின மொழியெல்லாம் புரிஞ்சிருச்சு. லோக்கல் திருச்சபையில சில மக்கள் எனக்கும் வரம் இருக்குது, நானும் அந்நிய பாஷை பேசுறேன்னு, இவங்களுக்கும் தான் பேசுற மொழி தெரியல, எதிர்த்தாப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இவன் என்ன மொழியில பேசுறான்னு புரியல. அப்படிங்கும் போதுதான் பவுல் இந்த புத்தகத்தை எழுதுற, இந்த வசனங்கள்லாம் அதுதான் எழுதுறாரு. இந்த பார்வையோடு இந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் யாருக்குமே தெரியாதிருக்கிறபடினால்தான் அந்த வார்த்தை பேசுறாரு.
திடீர்னு நீங்க தமிழ் மட்டுமே தெரிஞ்ச திருச்சபைக்குள்ள பூந்து ஒரு பெர்ஷிய பாஷையில நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிரிட்டிஷ் பாஷையில நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சீன பாஷையில நீங்க பேசும்போது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்றாரு. யாருக்குமே புரியாது இருக்கும்போது நீ மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறாய் அப்படிங்கிற வார்த்தையை பவுல் உச்சரிக்கிறார். நீங்க கீழே உள்ள வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது ஆமா மற்றவர்கள் பேசுற மொழியை குறித்து தான் பவுல் பேசுறாரு, ஏதோ கடவுளுக்கும் இவங்களுக்கும் ரகசியமா ஏதோ ஒரு மொழி இருக்கு போல அந்த மொழியை குறித்து தான் பவுல் எழுதிட்டாருன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க கீழே உள்ள வசனத்தையெல்லாம் எழுதும்போது. ஏன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிறாரு. கடவுளுக்கும் எனக்குமான ரகசிய பாஷைனா ஏன் அதுக்கு விளக்கம்னு ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்க போறாரு. சோ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல கடவுள்னு ஏன் பேசுறாரு? ஏன் நான் உங்களுக்கு புரியாம அந்நிய பாஷையில 16,000 வார்த்தைகளை பேசினாலும் உங்களுக்கு புரியும்படி 5 வார்த்தை பேசுவதே நலம்னு ஏன் இப்ப பவுல் பேசுறாரு? மேல பாருங்க ஒரு வசனம், உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் அந்நிய பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியவனா இருப்பேன். நான் பேசுற அந்த அந்நிய பாஷைக்கு எனக்கு அர்த்தம் புரியலன்னா நான் பேசுறவனுக்கு அந்நியனா இருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு வியாக்கியானம் பண்ற வரவும் சேர்த்து இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க அந்நிய பாஷையும் பேசி அதனுடைய வியாக்கியானத்தையும் அதாவது மொழிபெயர்ப்பையும் அவங்களுக்கு செஞ்சு புரிய வச்சிட முடியும். சோ பவுலடிகள் டோட்டலா முழுக்க முழுக்க சொல்லப்படுற இந்த 14ஆம் அதிகாரத்துடைய அந்நிய பாஷையும் மற்றவர்கள் பேசுகிற மொழி தான். இல்ல இது ஏதோ தனியா இது ஒரு வரம்னு சொன்னீங்கன்னா பவுலடிகள் இதே அதிகாரத்துல பேசின மத்த வசனத்தெல்லாம் நீங்க மறுக்கிறவங்களா போயிருவீங்க. அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அதுக்கு கீழே எழுதுறாரு 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் அந்நிய பாஷை பேசணும் அந்த விளக்கத்தையும் சொல்ல கடவுள். அப்ப அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? ரகசியத்தை பேசணும் ரகசிய பேசணும் ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சினா ஏன் அதை பவுல் சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கிறாமே பேசுறீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற வசனத்துக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? அப்ப புரிந்து கொண்டு பேசுங்கள். ஒட்டுமொத்த இந்த 14ஆம் அதிகாரத்துடைய திறவுகோள் வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா 21வது வசனமும் 22வது வசனம் தான். அதுல சொல்லப்பட்டிருக்குது, மறுபாஷைக்காரராலும் மறு உதர்களினாலும் இந்த ஜனத்தினிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது, தீர்க்க தரிசனமே விசுவாசிகள் அடையாளமாய் இருக்கிறது என்று பவுல் விளக்கப்படுத்துறாரு. அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் திறவுகோள் வசனம். ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரு, மறுபாஷைக்காரனாலும் மறு உதர்களினாலும் இந்த ஜனத்தினிடத்தில் யார்கிட்ட? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசுவேங்கிறாரு. ஆண்டவர் எங்கேயாவது ஷாபா ருபா லபா கரா பலாதா தூராபாக்கான்னு என்னைக்காவது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசினாரா? இல்ல. அப்ப என்ன சொல்ல வர்றாரு? புறஜாதி மக்கள் மத்த மொழி பேசுறவங்களை வச்சு இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி இப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு நான் பாடம் புகட்டுவேங்கிறதான் சொல்ல வர்றாரு. அந்நிய பாஷைனா என்ன? என் மொழியை தாண்டி மத்தவங்க பேசுற மொழி, அந்த மொழியை வச்சு நான் இந்த ஜனத்தினிடத்துல பேசுவேன், இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசுவேன். அப்படித்தான் நடந்துச்சு. பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனியர்கள் வேற மொழி பேசுறவங்க. கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இவங்கெல்லாம் வெவ்வேறு மொழி பேசுறவங்க. இந்த மொழி பேசுறவங்களை இஸ்ரவேல் மக்களை பிடிக்கும்படி ஆண்டவர் செஞ்சு இஸ்ரவேல் மக்களை அவங்க கையில ஒப்பு கொடுத்தாரு, அடிமையாக்கினாங்க. இவங்கெல்லாம் அவங்க மொழி இவங்க கிட்ட திரிச்சு பேசினாங்க. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு புத்தகமே இஸ்ரவேல் மக்கள் பேசின எபிரேய மொழியில எழுதப்பட்டதில்ல, அது கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு. வேறொரு மொழியின் மூலியமாக கடவுள் பேசுறாரு. நல்லா கவனிச்சுங்க, இதுதான் அந்த வசனம். நான் மத்த மொழி மூலமாக மறு உதடுகளினால் இந்த ஜனத்தோடு பேசுவேங்கிறது என்ன? மற்றவர்கள் பேசுற மொழி மூலியமாக இவங்க கிட்ட பேசுவேன். எனக்கு அப்படி இவங்களை நான் சிறுமைப்படுத்தியும் அப்படி இவர்களை அடிமைப்படுத்தியும் கூட இவங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாமைக்குள்ள இருப்பாங்கன்னு கடவுள் சொன்னாரு. அது மாதிரிதான் இன்னைக்கு பல மொழி பேசுற மக்கள் மூலியமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பாடம் புகட்டி இஸ்ரவேல் மக்கள் இன்னுமே மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. இன்னுமே கடினப்பட்ட இருதயத்தோடு கூட தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுகிறது. அப்ப புரிஞ்சுக்கங்க, அந்நிய பாஷை அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் வாசிச்சாலும் சரி, அது மனிதர்கள் பேசிய மொழிதான், இந்த உலகத்துல பேசுகிறவருடைய மொழிதானே ஒழிய கடவுளுக்கு எனக்கு ஒரு ரகசியமான ஒரு மொழியெல்லாம் இல்லை. நீங்க உங்க தாய்மொழியில கடவுள்கிட்ட பேசலாம், அதுக்குன்னு ரகசிய மொழியில எதுவும் கிடையாது. ஸோ பைபிளை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பிரசங்கம் பண்ணி அந்த தப்புல ஏகப்பட்ட தப்பை உருவாக்கி அந்நிய பாஷை, அக்னி பாஷை, வல்லம பாஷை, அற்புதத்தின் பாஷை, விடுதலையின் பாஷை, குணமாக்கும் பாஷை, ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவும் பாஷை, எல்லா வரங்களையும் ஈர்க்கிற பாஷை, இப்படிலாம் இந்த உலர்ற பாஷையை வச்சுக்கிட்டு இல்லாத இடியாப்ப சிக்கலெல்லாம் உருவாக்காம தெளிவா இருங்க. இப்படி குழப்புகிற ஆசாமிக்கு கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருங்க. ஐயா ஜேக்கப் ஜெயராஜையா இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா அப்போஸ்தலர் 2 1 கொரிந்தியர் 12 14ஆம் அதிகாரத்தையும் நீங்க தெளிவா வாசிங்க. எந்த அந்நிய பாஷை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார்? மனுஷங்க பேசுற மொழியை குறித்து தான் பேசுறாரா, இல்ல ஏதோ கடவுள்கிட்ட ஏதோ உலர்ற பாஷை ஏதோ ஒண்ணு தனியா இருக்குது, ஊர் ரபாலா சந்தா கர்ரா அப்படி பேசுறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது, அது ஒரு மொழி அப்படின்னு நீங்க எடுக்காதீங்க. ஒருவேளை உங்க நியாயத்தின்படி ஒரே ஒரு புரிதலை மட்டும் உண்டாக்கி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஒருவேளை இப்படி ஊர்ராக்காரா சந்தாராபா அப்படிங்கிறதுக்கு ஒரு வச்சு நீங்க ஒரு அர்த்தத்தையே கொடுக்குறீங்க வச்சுங்களேன். இப்ப பவுல் பேசுறாரு, நான் ஆவியோடும் பேசுவேன் கருத்தோடும் பேசுவேன். இப்ப அது மொழியாக இருக்கிற பட்சத்துல பவுல் சொன்ன அந்த வசனம் கரெக்டா ஆகுது. ஆவியோடு பேசுவேன் என்ன? நான் அந்நிய பாஷையில நான் ஒரு வார்த்தை பேசுறேன்,
இப்போ ஒரு இந்தியில ஒரு வார்த்தை பேசுறேன், அதே சமயத்துல கருத்தோடும் பேசுவேன்னா நான் இந்தியில என்ன சொன்னேங்கிறதையும் மக்களுக்கு நான் புரிய வச்சிருவேன் அப்படிங்கிறதான் பவுல் அங்க சொல்ல வர்றாரு. நீங்க சொல்ற மாதிரி இப்ப பவுலடிகள் இங்க சொல்றாரு, நான் ஆவியோடும் கர்த்தரிடத்துல ஜெபிப்பேன், கர்த்தரிடத்துல துதிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்ப கல்லாதன் ஒருவன் ஆமேன் எப்படி சொல்லுவான்னு பவுல் சொல்றாரு. இந்த வார்த்தைக்கு எப்படி நீங்க பதில் விளக்கம் சொல்லுவீங்க? பவுல் சொல்றாரு, நீங்க அந்நிய பாஷையில நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க, எப்படி இன்னொருத்த அதுக்கு ஆமேன் போடுவான்னு பவுல் பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியலையா? அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ நான் உளறதுக்கு நீங்க அர்த்தம் கொடுக்கவே முடியாது. இப்ப கர்த்தாவே நீ பரிசுத்தர்னு நீங்க ஒரு அந்நிய பாஷையில பேசுறீங்க, அதுக்கு நீங்க பேசுற கடவுள்கிட்ட பேசுற ரகசிய மொழிக்கு தமிழ்ல இதுதான் அர்த்தம்னா, ஒட்டு மொத்தமா பேசுற எத்தனையோ பேர் இன்னைக்கு அந்நிய பாஷை வளர்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அந்த வார்த்தைக்கு தான் இது அர்த்தமா இருக்கணும். கீழே கமெண்ட்ல யாராவது குறிப்பிடுங்க, ஆண்டவரே நான் உண்மை துதிக்கிறேங்கிறதுக்கு நீங்க அந்நிய பாஷையில எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. எல்லாரும் பேசுற அந்த வார்த்தை சரியா இருக்குமான்னு யோசிங்க. இதை நீங்க புரிஞ்சு பார்த்தாலே நாம் பேசுறது ஒரு போலி பாஷை, ஒரு 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 சாத்தானால் திரிக்கப்பட்ட பாஷைன்னு புரிஞ்சுக்குவீங்க. அதாவது இப்ப பவுலடிகள் சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க ஆவியினாலே ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அதாவது அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணும்போது, அந்நிய பாஷையில துதிக்கும் போது, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அப்படிலாம் குறிப்பிடுறாரு. அப்ப நீங்க அந்நிய பாஷையிலே கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறீங்கன்னா அதை எப்படி அந்நிய பாஷையில சொல்லுவீங்க? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்நிய பாஷையில என்ன வார்த்தை? அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நீங்க கமெண்ட் பண்றதை வச்சு நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு வேணா என்ன செய்யறேன், முயற்சி பண்றேன். கர்த்தர் அந்த மன தெளிவை கர்த்தர் நமக்கு தரட்டும். காட் பிளஸ் யூ.